அரகர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை இருந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையனும் அண்ணா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளே போர்குருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளி அமுதர் மருகு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயர் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமானோடு ஒளிர் வீரர் கல்லாடனார் பொன் கபிலர் பரணர் மெய் உணர் இளம் பெருமான் ஓங்கும் அதிரா அடிகளா மேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவ நெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையாரே தெய்வீக தன்மையாரே இயதன்னொரு பூமை கொள்ளமிகு கரியது இயதன்னொரு பூமை கொள்ளமிகு கரியது படி
ஸ்ரீதரே கடி கணபதி வர கடி கணபதி வர அருளினன் மிகு கோவை வடிவினர் பயில் வழி வளம்புரை வழி வளம்புரை இறையே திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல மாதுரு பாகனாக விளங்கக்கூடிய வேதகிரி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய அருட்கருணையினாலே தொடர்ந்து தில்லை சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய தலத்தினுடைய நால்வர் பெருமக்கள் அருளி செய்த பதிகங்கள் தொடர் விண்ணப்பமாக இன்றைய சோமவார வழிபாட்டிலே தொடர்ந்து விண்ணப்பம் செய்வதற்கு இறைவனுடைய திருவருள் கூட்டியிருக்கிறது. சென்ற சோமவாரத்திலே திருஞான சம்பந்த பெருமானுடைய 1ஆம் திருமுறையும் 3ஆம் திருமுறையும் விண்ணப்பம் செய்த அந்த நிலையிலே திருநாவுக்கரசர் பெருமான் இந்த தலத்திற்கு வந்து பெருமானை வழிபட்டு பல பதிகங்களை விண்ணப்பம் செய்கிறார். இது 4ஆம் திருமுறையிலேயும் 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறையிலேயும் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான பதிகங்கள். இந்த 4ஆம் திருமுறையிலே பண் கொள்ளி நவரோஸ் என்கின்ற ராகத்திலே அமைந்த திரு நேரிசை பதிகத்தினை இப்பொழுது நான் தொடர் விண்ணப்பமாக விண்ணப்பம் செய்து இறைவனுடைய அருளை பெறுவோமாக. இந்த தலத்திலே நாம் இறைவனை வழிபட்டு அருளை பெறுவதற்கு இப்படிப்பட்ட பதிகங்கள்லாம் நமக்கு துணை செய்கின்றன என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த நாவுக்கரசர் பெருமான் இந்த தலத்திலே இறைவனை கண்டு மகிழ்ந்து இறைவன் எப்படிப்பட்ட காட்சியெல்லாம் அவருக்கு அளித்தார் என்பதை இந்த நேரிசை பதிகத்திலே நமக்கு அருளி செய்திருக்கிறார். நாமும் அவரோடு இணைந்து அந்த காட்சியினை ஒருவாறு நம்முடைய மனக்கண்ணிலே நிறுத்திக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த பதிகத்தினை நாம் விண்ணப்பம் செய்கின்றோம்.